வணக்கம். அதிமுகவுடன் கைகோர்க்கும் தமிழக வெற்றிக் கழகம். விஜய் சொன்ன முக்கிய தகவலை பற்றித்தான் இன்றைய காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடிகர் விஜய் நடத்தி வருகிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலங்கள் இருக்கக்கூடிய நிலையில தான் தாவேகாவுடைய சார்பாக மதுரையில் பார்த்திங்கன்னா 2வது கட்ட மாநில அளவில் மாநாடு நடத்த திட்டங்களை தீட்டியிருந்தார். ஆகஸ்ட் 21 இந்த மாநாடு நடக்கும். அதற்கான பணிகளை தாவேகா தலைவர் விஜய் கவனத்தையும் செலுத்தி வரார். தென் மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் தான் இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடை செய்திருக்கிறாரு விஜய். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு 10 லட்சம் பேர் அதுக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தாவேகாவினர் கூட உள்ளதாக அந்த கட்சியினுடைய தலைமை வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகளை தாவேகாவினுடைய தற்பொழுதைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னின்று நடத்தி வருகிறார். விஜய் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே இதுவரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர்களையுமே அவர் பார்த்திங்கன்னா சந்தித்து கலந்துரையாடல் என்பது நடத்தியதில்லை. இந்த நிலையில தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களுடன் விஜய் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் எனக்கு எதிராக வரும் எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் கண்டுக்க போவதில்லை, எதை கொண்டும் நான் கலங்க போவதில்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. மாற்றத்தை நோக்கி மட்டுமே என்னுடைய பயணம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக மற்றும் பாஜகவுடன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த பிரஸ் மீட்ல தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்வராக வேட்பாளராக யார் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். ஏற்கனவே அறிவித்தது போல என்னை முதல்வர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களும் கூட தான் நாங்கள் கூட்டணி வந்தால் சேர்த்துக்குவோம், ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தணும், ஆளும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதே எங்களுடைய நோக்கம், அதில் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தாவேகா இந்த முறை தனித்து போட்டியில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் பெரிய அளவில் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் விஜய் தனித்து போட்டியிடுவது என்பது இப்பொழுது தெளிவாக ஆகி இருக்கிறது. பார்க்கலாம் விஜயுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு செல்லப் போகிறது என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.